தமிழ் இசை பாடகி இசைவாணி அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அது எந்த தெய்வத்தை பற்றியும் அவர் குறை சொல்லி பாடவில்லை. நாங்கள் எல்லாம் சபரிமலைக்கு போயிருக்கிறோம். இறைவனை வழிபடுபவர்கள், RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் இருந்து மிரட்டல் விடுகிறார்கள். தமிழக அரசு இதை உள்வாங்கி அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். யார் யாரெல்லாம் மிரட்டுகிறார்களோ, கொலை மிரட்டல் விடுகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏதாவது தவறு நடந்திருந்தால், தவறாக பாடியிருந்தால், தவறாக பேசியிருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அதில் நாங்கள் தலையிடவில்லை. ஆனால் கொலை மிரட்டல் விடுவது எந்த விதத்தில் சரி என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இதை காவல்துறையுடைய கவனத்திற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் இதை நாங்கள் கொண்டு வருகிறோம். ரைட், சொல்லுங்கம்மா. இல்ல, யாராவது உணர்வுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுக்கணும். அதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. நாங்கெல்லாம் இந்துக்கள் தானே, முருகரை வழிபடுவதா தான். அதே நேரத்தில் கொலை மிரட்டல் விடுவது, குறிப்பாக RSS ஒரு பெண்ணை குறிவைத்து தாக்குவது, மோசமாக பிரச்சாரம் செய்வது, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். அவர்கள் தவிர்க்கவில்லை என்றால் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். கஸ்தூரி ஒரு சாதியை பத்தியும் ஒரு சமூகத்தை பத்தியும் அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பேசினாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க சொல்றது வேற. யாரையும் தாக்கி பேசல, குறை சொல்லி பேச நம்ம கேட்டாத. இப்ப முருகன் நிறைய பேர் வச்சிருக்காங்க, பரமசிவன் நிறைய பேர் வச்சிருக்காங்க, ஆஞ்சநேயா நிறைய பேர் வச்சிருக்காங்க. இந்த பேரை வச்சுங்கிறவெல்லாம் யாரும் சிறையில் இல்லையா, குற்றம் செய்யலையா? அது அப்படிதான் பார்க்கணும். அதை ஏன் இறைவன் எடுத்து வந்து கனெக்ட் பண்ணோம்? நம்ம இறைவன் எல்லோருக்கும் பொதுவானது. யார் யாருக்கெல்லாம் முன்ன வழிபாடுதல் உரிமை இருக்கிறதோ அது நமக்கும் இருக்கு, அவங்களுக்கும் இருக்கு. கொச்சைப்படுத்தி பேசினாங்க, தகாத வார்த்தையில் பேசினாங்கன்னா நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ சொல்றேன், நீங்க நடவடிக்கை எடுங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. கொலை மிரட்டல் விடுவது RSS எந்த விதத்தில் சரியாது? அதை ஏன் காவல்துறை வேடிக்கை பார்க்கணும்? நடவடிக்கை எடுக்கணும்ல. யார் கொலை மிரட்டல் விடுறாங்க? இது வரைக்கும் 1000 கால் வந்திருக்கான். வெளிநாடுகள் இருந்து கொலை மிரட்டல். நானும் ஏதாவது RSSக்கு எதிராக பேசினா கால்னு ஒரு கால் வரும், வெளிநாட்டுல இருந்து மிரட்டல் வரும். எங்களை பத்தி தெரியுமா, நாங்க மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டவங்க, நீ ஏமாத்திரன்னுவாங்க. அப்ப நாங்க தாங்கிக்கிறோம் பொது வாழ்க்கையில். ஒரு இளம் பெண் எப்படி தாங்குவாங்க? எங்கள் தலைவர் EVK இளங்கோவன் அவர்கள் நன்கு தேறி வருகிறார். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவருடைய உடல்நிலையில். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மருத்துவர்கள் இன்று காலையில் சொல்லி இருக்கிறார்கள். அவர் நலமுடன் வீடு திரும்பி வருவதற்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த அனைத்து தோழர்களும், தலைவர் பெருமக்களும், தொண்டர்களும் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் அவர் சாதாரண நிலைக்கு திரும்புவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் மருத்துவர்கள் அளித்து வருகிறார்கள். அது நீங்க அவங்கள தான் கேட்கணும். இங்க மாண்புமிகு முதலமைச்சர் பார்த்தாரா பார்க்கலையா தெரியல, உடனே பார்த்தாரா பார்க்கலையா ஒன்னு அறிக்கை கொடுன்று கேட்கிறவங்க இதை கேட்கணும். யாரெல்லாம் அறிக்கை கேட்கிறாங்களோ அவங்க விழிஞம் துறைமுகம் இப்போ பண்றாங்க. 5 ஆண்டுகளா 6 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்காங்க. அங்க திருநெல்வேலியில இருக்கிற கல்லு, கன்னியாகுமரியில் இருக்க கருங்கல் எல்லாம் கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக எடுத்துட்டு போறாங்கன்ற புகாரும் வந்துட்டு இருக்கு. மாலை தமிழகம்.